ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. பகவத்கீதை தாயை வணங்குகிறேன். சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நலமுடன் இருக்கிறேன். இன்றைய தினம் கீதையை எதற்காக நாம் படிக்க வேண்டும், மேலும் அப்படிப்பட்ட கீதையின் பெருமை தான் என்ன என்பதை பற்றி நாம் இன்றைய பதிவில் பார்ப்போம். இப்பொழுது கீதையை எதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு உதாரணமாக ஒன்று கூறுகிறேன். ஒரு சிறு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிறு குழந்தை நெருப்பு பட்டால் அந்த சிறு குழந்தைக்கு நெருப்பானது சுடத்தான் செய்யும், இல்லையா? சிறு குழந்தை கூட நெருப்பின் தீங்கிற்கு இரையாகத்தான் செய்கிறது. சிறு குழந்தையே என்று பஞ்சபூதங்களில் ஒரு தெய்வமான நெருப்பு பகவான் நினைப்பதில்லை. நெருப்பானது குழந்தை சுடத்தான் செய்கிறது. இதுதான் இயற்கையின் விதி, இதுதான் இயற்கையின் கோர தாண்டவமாகும். அப்படி என்றால் யார் குற்றவாளி? அந்த குழந்தை பாதுகாக்க வேண்டிய பெற்றோர்களும் உறவினர்களும் தான் குற்றவாளி, இல்லையா? அதுபோல ஒருவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஐம்புலன்களின் இன்பங்களுக்கு, ஐம்புலன்களின் ஆளுமைக்கு அடிமையாகி வேண்டாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிந்துவிட்டு, வேண்டாத தவறையெல்லாம் செய்து முடித்துவிட்டு, கடைசியில் நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி வாழ வேண்டும் என்றே தெரியாது என்று பகவானிடம் சென்று முறையிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படிப்பட்டவன் கண்டிப்பாக நரகத்தில் சென்று வீழத்தான் வேண்டும், இல்லையா? அப்படி விழாமல் நம்மை காப்பாற்றுவது பெற்றோர் எப்படி குழந்தையை காப்பாற்றுகிறார்களோ அதுபோல நம்மை பெற்றவராக இருந்து காப்பாற்றுவது நம்முடைய கிருஷ்ண பகவான் அருளி செய்த பகவத்கீதையாகும். அப்படிப்பட்ட பகவத்கீதையை படித்தால், அதை நன்றாக புரிந்து கொண்டால் யாருமே தவறு செய்ய மாட்டார்கள். நல்ல ஒரு நெறிமுறையில்தான், சத்துவ குணத்துடன் தான் வாழ்க்கையை நடத்துவார்கள். அப்படிப்பட்ட பகவத்கீதையின் பெருமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஆதிசேஷன், சிவபெருமான், மகா கணபதி ஆகியவர்களால் கூட பகவத்கீதையின் பெருமையை நன்றாக விளக்கி கூற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அடியேன் இறைவனால் அனுப்பப்பட்ட சிறு துரும்பாவேன். அதுவே எனக்கு பேரானந்தம் தான், இல்லையா? அந்த சிறு துரும்பாக இருந்தாலும் இன்றைய அந்த பகவான் இதைக்கு தொண்டு செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை அடியேனுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லவர். அது பெரிய ஒரு ஆனந்தம், இல்லையா? அப்படி சிறு துரும்பான என்னால் மட்டும், அடியேனால் மட்டும் எப்படி பகவத்கீதையை பெருமையை கூற முடியும்? கண்டிப்பாக கூற முடியாது. ஒரு மாபெரும் சமுத்திரத்திலிருந்து, கடல்ல இருந்து ஒரே ஒரு துளி நீரை நாம் எடுத்தால் அந்த ஒரு துளி நீரானது சமுத்திர நீரின் உப்பு கரிப்பு தன்மைக்கு கொஞ்சமும் மாறுபடுவதில்லை, இல்லையா? அதுபோலவே பகவத்கீதையை சமுத்திரம் போன்று இருந்தாலும், அந்த சமுத்திரத்திலிருந்து நாம் ஏதோ நமக்கு அடியேனால் விளக்கி கூற முடிகின்ற வரையில் விளக்கி கூறுகிறேன். அப்படி அடியேன் விளக்கி கூறுவது சிறு துளியாக இருந்தாலும் அது அதன் பெருமையில் கொஞ்சமும் மாறுபடுவதில்லையாகும், இல்லையா? இப்படிப்பட்ட பகவத்கீதையை யார் கருத்தூன்றி படிக்கிறார்களோ, யார் பகவத்கீதையை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு, ஓரளவுக்கு எல்லாம் புரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு புரிந்து கொண்டு யார் கருத்தூன்றி படிக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய ஞான யஜ்ஞத்தால் நான் வழிபட்டவனாக ஆகிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை 18வது அத்தியாயம் 70வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். சரி, அப்படிப்பட்ட பகவத்கீதையை படிப்பதற்கு நேரமில்லை என்றால் பரவாயில்லை. அடியேன்
தொடர்ந்து அனுப்பும் பதிவுகளை மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாருங்கள். அது மட்டுமே போதுமானது. பகவத்கீதையை அடியேன் முழுவதும் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை முழுவதும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் வண்ணமாக கதையாகவே கூற இருக்கிறேன். ஆகவே அதை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வாருங்கள். அது மட்டுமே போதுமானதாகும். நீங்களும் ஞான யஜ்ஞத்தால் வழிபடக்கூடிய இறைவனால் வழிபடக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். இறைவனை வழிபடக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் பகவத்கீதையை முழுவதுமாக பகவத்கீதையின் ரகசியத்தை முழுவதுமாக தெரிந்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவர் தான். அதற்கு பிறகு அந்த கீதையை செவிமடுத்து கேட்ட அர்ஜுனர் ஆவார். அதற்கு பிறகு பகவத்கீதையை கேட்டு எழுதிய வேதவியாசர் ஆவார். இவர்கள் மூவருக்கும் தான் பகவத்கீதையை ஓரளவுக்கு அதன் கருத்துக்களை எல்லாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பகவத்கீதை ஏனென்றால் பகவத்கீதை ஒவ்வொருவருடைய கண்ணோட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கேள்விகள், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பல பல பிரச்சனைகள், பல பல கேள்விகள். அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்றாற் போல விடையை கூறுவது பகவத்கீதை தான் ஆகும். அது எப்படி என்பதை அடியேன் ஒரு சிறிய கதையில் அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன். பகவத்கீதையை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இந்த திருத்தொண்டில் அடியனுடன் சேர்ந்து நீங்களும் கைகோர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த பதிவை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இவள் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.